இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கஸ்டமருக்கு மல்டிபிள் அட்ரஸாக மேப் பண்ணி எப்படி டெலிவரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அஜய் ஏச்சரிங்கிற ஒரு கஸ்டமருக்கு எடுத்திருக்கேன். அந்த கஸ்டமருக்கு வந்து சேலம்னு ஒரு அட்ரஸும் பழனின்னு ஒரு கஸ்டமரும் அட்ரஸும் மேப் பண்ணியிருக்கேன். 2 அட்ரஸ் இருக்குது. இன்னொரு அட்ரஸ் வேணுனாலும் அந்த இடத்துல டெலிவரி அட்ரஸ்ன்னு ஒரு இது இருக்கும், அதை நான் ப்ளஸ் கொடுத்துட்டு நான் எடுத்துக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து நான் வந்து அவங்களோட நேமு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நான் இங்கேருந்து போயிட்டு சேல்ஸ் ஆர்டர் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த ஆர்டருக்கு போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிக் ஆர்டர் எடுக்கிறீங்க இல்லை ஃபீட் ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா அது என்ன ஆர்டர்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல டெலிவரி அட்ரஸ்னு ஒன்று வரும். இது வந்து உங்களோட ப்ரைமரி அட்ரஸ், இது மாறாது. இது நீங்கள் அந்த கஸ்டமரை கிரியேட் பண்ணுறப்போ வர அட்ரஸ். ஸோ இது மாறாது. ஸோ டெலிவரிக்கான அட்ரஸ் மட்டும் இப்போ சேலமா இல்லை பழனியா நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ குவான்டிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ குவான்டிட்டின்னு போட்டு நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டரோட இந்த இடத்துல வந்து டெலிவரி அட்ரஸ் வரும். இது வந்து பிரைமரி அட்ரஸ். ஸோ டெலிவரி அட்ரஸ் நம்ம எங்கே கொடுக்கணும் வந்து இது நீங்கள் உங்களோட பிரிண்ட்டுக்கு போனீங்கனாலும் வரும், உங்களோட பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிங்கனாலும் அந்த டெலிவரி அட்ரஸ்ங்கிறது வந்துடும். சேம் இதே மாதிரி நீங்கள் வந்து சேல்ஸில் போயிட்டு டெலிவரி போனீங்கன்னாலும் உங்களுக்கு இதே மாதிரி என்ன டெலிவரி இப்போ நான் ஃபீடு டெலிவரி போகிறேன் அப்படின்னா அதே அஜய் ஹேச்சரின்னு எடுக்கிறேன் அப்படின்னா அவருக்கு எந்த அட்ரஸுக்கு நான் டெலிவரி பண்ண போகிறேன் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த ஃபீடு எவ்வளோ குவான்டிட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ குவான்டிட்டின்னு போட்டு நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அட்ரஸும் இங்கே வந்து டெலிவரி அட்ரஸு. நெக்ஸ்ட் வந்து இன்வாய்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்வாய்ஸுக்கு நீங்கள் போய்ட்டு அதே மாதிரி ஃபீடு இன்வாய்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்வாய்ஸில் போய்ட்டு கஸ்டமர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அட்ரஸ் வரும். அதை செலக்ட் பண்ணிட்டு திரும்பி நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிடிஎஃப்பும் இதுவும் வந்துடும். ஸோ இதுதான் அதோட ப்ராசஸ். தேங்க்யூ.